वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं साई कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुत्थाय यः पठेत् कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्म कृतपापं स्मरणेन विनाशति कोटिजन्म कृतं पापं स्मरणेन विनाशति स्मरणेन विनाशति स्मरणेन विनाशति। ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிறந்த இதயமே கோகுலம், சுரந்த அன்பே கோகுலாஷ்டமி, பரந்த தியானமே வாசற்படி, அனைத்தும் மறந்த நிலையில் அவன் காலடி தடங்கள் எப்போதும் ஓசையிட்டபடியே உள்நுழையும். அப்படி எம் இதய வாசலில் குடிபுகுந்த எம் சாய் கண்ணனான எம் பகவான் ஸ்ரீ கண்ணனுக்கு தாமரை பொற்பாதங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம் செலுத்தி இங்கு வந்துள்ள அனைத்து தெய்வ ஸ்வரூபங்களுக்கும் என் நன்றியையும் கோகுலாஷ்டமியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று கண்ணனுக்கு மட்டும் ஜென்மதினம் அல்ல, நாமும் கூட தான் இன்று பிறந்த குழந்தைகளைப் போல பலவாறு கொண்டாடுகின்றோம். அவ்வகையில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு இன்று நம் பாலகிருஷ்ணர்கள் நம் சாய் கண்ணனை கொண்டாடும் விதமாக பல தெய்வீக கலை நிகழ்ச்சிகளை சமர்ப்பிக்க உள்ளனர். இங்கு வந்த அனைத்து குழந்தைகளையும் ஆனந்த கரகோஷம் எழுப்பி நாம் வரவேற்போம். எந்த ஒரு வேலையும் தொடங்கும் முன் கணபதி ஸ்லோகங்களை உச்சரிப்பது எல்லா தடைகளையும் விலக்கி நம் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடனும் ஆக்குகிறது. மேலும் அனைத்து அணுக்களின் மற்றும் ஆற்றல்களின் இறைவன் விநாயகன் ஆவார். அவர் அனைத்திலும் வியாபித்து இந்த பிரபஞ்சத்தின் ஒழுங்கை கொண்டு வரும் உன்னத உணர்வு. மேலும் நம்மில் எல்லா தடைகளையும் விலக்கி ஆனந்தத்தை ஏற்படுத்துபவரும் அவரே. அதை வரவேற்பு நடனமாக ஆட வரும் குமாரி சாய் வைஷ்ணவி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा।
चतुराय गान प्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुचिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यगणक्षेत्रे गुरुदैवसदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपापिण्डखण्डकाय பக்தி, ஏக்கம் மற்றும் உலக உணர்வுகளை தாண்டிய தெய்வீக அன்பின் சாரத்தை காட்டும் இப்பாடல். மேலும் கிருஷ்ணனின் கதை எப்போதும் அன்பிற்கு ஒரு உத்வேகமாகவே இருந்து வருகிறது. அந்த அன்பின் உத்வேகத்தை நம்மில் ஏற்படுத்த வருகிறார் குமாரி பிரியதர்ஷினி. அவரை அன்புடன் வரவேற்போம்.
இறைவனை வழிபடும் பக்தனின் பல பாவங்களில் ஒன்றான அன்பு என்னும் பரமபாவத்தில் கிருஷ்ணரை நேசித்து அவனுடன் ஓருயிராக இணைந்து ராச லீலைகளில் மகிழ்ந்து அணுவளவும் அவனை விட்டு பிரிய மனமின்றி வாழ்ந்து ராதாவின் பக்தி அளவெடுக்கிறது. அவளே கண்ணனின் மனதை கொள்ளை கொண்டவள். அவரை பறைசாற்றும் விதமாக ராதையாக மனோகரி ராதே ராதே என்னும் பாடலுக்கு நடனமாட வரும் குமாரி சாய் நிவர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். മനോഹരി രാധേ രാധേ മുരാരി എന്തെവിടെ പെണ്ണേ പിണങ്ങിയോ കണ്ണൻ നിന്നോടിണങ്ങുവാൻ ചൊല്ല ചൊല്ല മുകുന്ദന്റെ ഓമൽ ചുണ്ടിൽ മുളം കണ്ട് മൂളി പെണ്ണേ മനസ്സിന്റെ ഉള്ളിലൂടിയ സുഗന്ധമനീരം പകരാനില്ല മനോഹരി 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 രാധേ രാധേ മുരാരി എന്തെവിടെ പെണ്ണേ പിണങ്ങിയോ കണ്ണൻ നിന്നോടിണങ്ങുവാൻ ചൊല്ല ചൊല്ല മുകുന്ദന്റെ ഓമൽ ചുണ്ടിൽ മുളം കണ്ട് മൂളി പെണ്ണേ മനസ്സിന്റെ ഉള്ളിലൂടിയ സുഗന്ധമനീരം പകരാനില്ല കൃഷ്ണ നീ വേദനേ പാരോ കൃഷ്ണ നീ വേദനേ പാരോ മാരോ മാരോ കൃഷ്ണ നീ വേദനേ പാരോ എന്റെ കണ്ണൻ വന്നില്ല എന്നോടൊന്നും ചൊല്ലില്ല എന്റെ കണ്ണൻ വന്നില്ല എന്നോടൊന്നും ചൊല്ലില്ല അരുണാകം വീട്ടും ഗന്ധർവൻ നീ സ്വപ്നം കാണും മധുരാപുരി വാഴും മന്നൻ മധുരാപുരി വാഴും മന്നൻ മണിവളക്കിൽ കണകയ്യാലേ വിരകട്ടി വിളിക്കണതാരാണ് മണിവളക്കിൽ കണകയ്യാലേ വിരകട്ടി വിളിക്കണതാരാണ് മുഴുതിങ്കൾ വിളിക്കണ മുകിലോരം മുരളിക പൊഴിക്കണതാരാണ് മുഴുതിങ്കൾ വിളിക്കണ മുകിലോരം മുരളിക പൊഴിക്കണതാരാണോ വിളക്കിന്റെ നാളം പോലെ പൊന്തൂവൽ വീശും മാതേവം മഴക്കാരേ ഓ കളിയാടി പാടാനിരമായി കളിയാടി പാടാനിരമായി കിടിലത്തിന്റെ കിടിലൻ എപ്പിസോഡ് മിസ്. கிருஷ்ணர் மற்றும் கோபியரின் ஆழ்ந்த அன்பை வெளிப்படுத்தும் இப்பாடல் கோபியரின் தெய்வீக பிணைப்பை சித்தரிக்கிறது. கிருஷ்ணரின் தெய்வீக மற்றும் தூய அன்பிற்கு பாத்திரமாக விளங்கியவர்கள் என்றுமே கோபியர்கள் தான். அத்தகைய கோபியர்களின் அன்பை சித்தரிக்கும் விதமாக நடனமாட வருகிறார்கள் நம் குழந்தைகள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். कृष्ण
मधुरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपति अखिलं मधुरम् மதுரம் மதுரம் நயனம் மதுரம் மதுராதிபதே என்று நம் சாய் கண்ணனை ரசித்து அவருடைய ஒவ்வொரு நளினத்தையும் அங்கத்தையும் வர்ணித்து தன் அன்பை வெளிப்படுத்த வருகிறார் நம் சாய் ருக்கி அவர்கள். அக்குழந்தையை அன்புடன் வரவேற்போம். Hare
கீதையை யார் வாயிலாக கேட்டால் என்ன? அதற்கு எப்போதுமே ஒரு படி மகத்துவம் கூடிதான் செல்கிறது. மேலும் ஜென்மாஷ்டமி தினமான இன்று குழந்தையின் வாயிலாக கேட்கும்போது அந்த கிருஷ்ணரே நம்மிடம் கீதையை போதிக்கிறாரோ என்ற உணர்வுதான் ஏற்படுகிறது. கிருஷ்ணனின் கீதையை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார் கிருஷ்ணனின் அம்சமான சாய் திரிவேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பகவான் பாதக்கு அனந்த் கோடி நமஸ்காரம். இங்கு இருக்கிற எல்லா தெய்வாத்மாவுக்கு அனந்த் கோடி நமஸ்காரம். சுவாமி கொஞ்சம் பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாரு. அதில் கொஞ்சம் ஸ்லோகம் நான் சொல்லுவேன். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे विद्या विनय संपन्ने ब्राह्मणे कवि अस्तिनि सुनिचैव सपाके च पंडिता समदर्शनः उत्तरेत् आत्मनात्मानं आत्मानं अवसादयेत् आत्मैव अयात्मनो बन्धु आत्मैव रिपुरात्मनः युक्तः हरविहरस्य युक्तचित्तस्य कर्मसु युक्तसपनावबोधस्य योगो भवति दुःखः सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि च आत्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः प्राप्य पुण्यकृतां लोकां उषित्वा सरस्वती समः शुचिनां श्रीमतां गेहे योगो पृष्ठो अजायते म्रियते वा कदाचिन् अयं भूत्वा भवितवान् भूयः अजो नित्य शाश्वतो अयं पुराणो न अन्यते अन्यमाने शरीरे नेह विक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पम् अप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात् कर्मण्येव अधिकारस्ते मा फलिषु कदाचन मा कर्मफलहेतुर्भुः मा ते सङ्गोऽस्त्वकर्मणि क्रोधात् भवति सम्मोहः सम्मोहः स्मृतिविभ्रमया स्मृतिभंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति या निशा सर्वभूतानां यस्यां जागर्ति संयमी यशां जागर्ति भूतानि सा निशा पश्यतो मुने यज्ञतात् कर्मणो यन्त्र लोकोऽयं कर्मबन्धनः तदार्थं कर्म कौन्तेय लोकोऽयं कर्मबन्धनः. प्रकृति क्रियमाणानि क्रियाकर्माणि गुणे कर्माणि सर्वशः अहङ्कारमुदो आत्मा कर्ताहम् इति मन्यते यदा यदा हि धर्मस्य ग्लानिर् भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. जन्म कर्म च मे देव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म
जन्मन नेति ममेति शोर्गुना நாடகமாகவோ நடனமாகவோ மற்றவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் நாங்கள் பஜனையின் மூலமாக எங்களின் அன்பை சமர்ப்பிக்க இருக்கிறோம் என்று வரும் கிருஷ்ணன் மற்றும் அனிருத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். जय 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 मनमोहना जय 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 मधुसूदना जय जय मनमोहना जय 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 मधुसूदना
கிருஷ்ணரின் கதையே மிகவும் சிறப்புதான். அதிலும் ஒரு மழலை மூலமாக அதை கேட்கும்போது அதற்கு மேலும் ஒரு சுவை கூடுகின்றதல்லவா? கிருஷ்ணாவின் நிலைகளை சிறு கதையாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வரும் குமாரி சாய் புகழினி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. கிருஷ்ணன் அஷ்டமி திதியில் பிறந்தான். அதனால் இந்த நாளை நாம் கோகுலா அஷ்டமி என்று கூறுகிறோம். கிருஷ்ணன் கண்ணை போல் காப்பவன் என்பதால் கண்ணா என்றும், முக்தி அளிப்பதால் முகுந்தா என்றும் கூறுகிறோம். கண்ணனுக்கு இன்னும் நிறைய பெயர்கள் உள்ளன. அவற்றில் சில கிருஷ்ணா, கோவிந்தா, முகுந்தா, அச்சுதா, அனந்தா, மாதவா, கேசவா, ஹரி, விஷ்ணு, ஜிஷ்ணு,
ராதாகிருஷ்ணன், தாமோதரன், பாண்டுரங்கன், விட்டல். கிருஷ்ணரின் லீலைகள். கிருஷ்ணரோட லீலைகளை பத்தி பேசணும்னா இந்த நாளே பத்தாது. ஏன்னா அவ்வளோ லீலைகள் இருக்கு. ஏன்னா அவரு விஷமக்கார கண்ணனாச்சு. விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையை பட்டுப்பாடி விதம் விதமாய் ஆட்டமாடி நாளைக்கு ஒரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். மண்ணுண்ட லீலை, வெண்ணெய் திருடிய லீலை, தாமோதர லீலை போன்ற நிறைய லீலைகள் இருக்கிறது. லீலைகளிலேயே மிகவும் சிறப்பான லீலை வெண்ணெய் திருடிய லீலை. அந்த கதையை நான் இப்ப சொல்லவா? கோபிகள்லாம் யசோதாமா கிட்ட சொல்றாங்க, யசோதாமா கண்ணன் எங்க வீட்டுல வெண்ணெய் திருடுறான் அப்படின்னு சொல்றாங்க. யசோதாமா அதுக்கு அடுத்த தடவை அவன் திருடும் போது அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க யசோதாமா. அதை கேட்டுட்டான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் நிறைய ரூபம் எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டான். ஒவ்வொரு வீட்டுக்கா போய் வெண்ணெய் திருடுறான். அவன் வெண்ணெய் திருடும் போது ஒவ்வொரு கோபிகையும் பிடிச்சிட்டாங்க அவனை. கோபிகை சொல்றாங்க, நீ கையை கலவமா மாட்டிட்ட கிருஷ்ணா, உன்னை நான் யசோதாமா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒவ்வொரு கோபிகையும் சொல்றாங்க. எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. இன்னொன்னு, ஒரு கோபிகையை பிடிச்சிருக்க கிருஷ்ணன் இன்னொரு கோபிகைக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யசோதாமா கிட்ட போயிட்டாங்க. யசோதாமாக்கு எந்த கிருஷ்ணனுமே தெரியல. யசோதாமா நினைச்சிட்டாங்க எல்லாரும் இப்படி கை நீட்டிட்டு வராங்க, எல்லாருக்கும் இன்னைக்கு சுழுக்கு எடுத்து விடணுமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க யசோதாமா. அப்போ ஒவ்வொரு கோபிகையும் சொல்றாங்க, யசோதாமா நான் கிருஷ்ணரை பிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு கோபிகைய சொல்றாங்க. ஆனா கடைசியில யசோதாமா சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பித்து பிடிச்சிருச்சா? கிருஷ்ணா காலையில இருந்து வீட்டுக்குள்ள உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டு இருக்கான், இது நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க யசோதாமா. யசோதாமா கூப்பிடுறாங்க கிருஷ்ணாவை. கண்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் முழங்கை வரைக்கும் தயிரோட 5 விரலையும் வாய்க்குள்ள வச்சுட்டு வராங்க. என்னங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் சிரிப்பு சிரிக்கிறாங்க. எல்லா கிருஷ்ணரும் எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. டக்குன்னு எல்லா கிருஷ்ணரும் வந்துட்டாங்க. அடுத்த கதை. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் வெளியில போய் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் தூரத்துல ஒரு பறவை பறந்தது. அர்ஜுனா கிட்ட சொன்னாங்க, ஏ அர்ஜுனா அது கிளி தானே அப்படின்னு சொன்னாங்க அர்ஜுனா கிட்ட கிருஷ்ணன். அப்போ அர்ஜுனா சொன்னாங்க, ஆமா கிருஷ்ணா அது கிளி தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல அர்ஜுனா அது ஒரு புறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அர்ஜுனா சொன்னாங்க, அது ஆமா கிருஷ்ணா அது கண்டிப்பா புறாவே தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல அர்ஜுனா அது காகம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அர்ஜுனா, ஆமா கிருஷ்ணா அது கண்டிப்பா காகமே தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிருஷ்ணா கோபமா கேட்டாங்க, ஏ அர்ஜுனா உனக்கு சுயமா யோசிக்க தெரியாதா? நான் சொன்னதே ஆமா
कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे கையில் தோழொன்று கொண்டேத்தே ஓட்டினான் கையில் குழலொன்று கொண்டேத்து ஆடினான் தை தாவென்று தை தை தாவென்று தை 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 தாவென்று பாம்பின் மேல் ஆடினான் மத கோவிந்தனை பாரு நெஞ்சமே மத கோவிந்தனை தேடு நெஞ்சமே மத கோவிந்தனை நாடு நெஞ்சமே ஒரு குறையில்லை கண்ணன் தஞ்சமே ஒரு குறையில்லை கண்ணன் தஞ்சமே कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण சாய்ராம் கிருஷ்ண வேண்டுகோள் TN 385679 இந்த வண்டி கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இடையூறாக நிற்குது. பொருட்களை கொண்டு வர்றதுக்கு அந்த வண்டி கொஞ்சம் இடையூறாக நிற்கிறது கொஞ்சம் முன்னாடி இருக்கு. நம்பர் வந்து TN 385679. கொஞ்சம் வந்து அவங்களோட வண்டியை எடுக்கணும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாடி நிற்குது நம்மளோட என்ட்ரன்ஸ் முன்னாடி. ராதா கிருஷ்ணனின் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் பக்திக்கு பெயர் பெற்றவர். இவர்களின் பிரேமையை பாவத்துடன் நம்முள் சமர்ப்பிக்க வருகிறார் குமாரி பிரியதர்ஷினி அவர்கள். அவர்களை அன்புடன் அழைப்போம். कृष्ण 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 देवकी नंदन तुमको वंदन रखते सबके लाज सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए काज देवकी नंदन तुमको वंदन रखते सबके लाज सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए काज मन मंदिर में सजे बिहारी मनमोहन तेरी छबियत प्यारी मन मंदिर में सजी बिहारी मनमोहन तेरी छबियत प्यारी बंसी बजैया रास रचैया तारनहार मेरे तुम ही के भैया खुदसे बड़ा कहाँ कौन कन्हैया श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव नंदन तुमको वंदन रखते सबकी राज सबके स्वामी अंतर्यामी पूर्ण कीजिए काज Krishna
இவர்கள் மட்டும்தான் நடனம் ஆடுவார்களா? என்னவோ ஏதோ நம் சாய் கிருஷ்ணனை பார்த்த மாத்திரத்திலிருந்து தானும் அவருக்காக ஒரு கோபியர்களின் நடனத்தை சமர்ப்பிப்பேன் என்று வருகிறார் கோபிகா அவர்கள். அவர்களை அன்புடன் அழைப்போம். கார்த்திகா அவர்களை அன்புடன் அழைப்போம். இந்த ஜகத்தில் அன்பிற்கு உதாரணமாக எவரையாவது குறிப்பிட வேண்டும் என்றால் அது நம் ராதையும் நம் கண்ணனுமே. அவர்கள் இருவருமே வேறில்லை, ஒருவரே, ஈருடல், ஆனால் ஒரே ஆன்மா. அவர்களின் தெய்வீக தன்மையையும் மகிமையையும் நாடகமாக இன்று சமர்ப்பிக்க வரும் நம் குழந்தைகளை அன்புடன் வரவேற்போம். பாலவிகாஸ் குழந்தைகளை ராதா கிருஷ்ணா நாடகம். எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறான் என்று. கிருஷ்ணா, சத்தமாக சொல்லாதே. நீ வேண்டுமென்றே ஏதோ அவளை பரிகாசம் செய்கிறாள் என்பாள். சரி கிருஷ்ணா, நீ இப்பொழுது என்னை பற்றி தானே ஏதோ பேசிக் கொண்டிருந்தாய். நான் நன்கு அறிவேன். ஆமிராதே, உன்னை பற்றி தான் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். என்ன கிருஷ்ணா, என்னை நீ பரிகாசம் செய்கிறாயா? இல்லை இல்லை ராதை, நீ பார்ப்பதற்கு இலவை போல பிரகாசமாக அழகாய் இருக்கிறாய் என்று அவ்வளவே. இல்லை, இதில் ஏதோ ஒரு விஷயம் உள்ளது. என்னை வேண்டும் என்றே நீ வம்புக்கு அழைக்கிறாய். கண்டுபிடிக்காதே ராதை, இலவை போல பிரகாசமாய் இருக்கிறாய் என்று இதில் என்ன தவறு உள்ளது? தவறு உள்ளது கிருஷ்ணா. நீ நினைத்திருந்தால் சூரியனை போல பிரகாசமாய் உள்ளாய் என்று சொல்லியிருக்கலாமே. சூரியன் வெப்பத்தை அளிக்கக்கூடியது, ஆனால் நிலவு என்றுமே குளிர்ந்த அமைதியான சூழலை அல்லவா தரும். அதனால்தான் கிருஷ்ணன் உன்னை நிலவு என்றான். அது சரி, சூரியன் பகல் முழுக்க தன் பிரகாசத்தை அளிப்பவர். ஆனால் நிலவு இரவில் மட்டும்தான் வருவார். நிலவு எத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்று நீ நன்கு அறிவாய் அல்லவா ராதை? அதை நான் நன்கு அறிவேன் கிருஷ்ணா. ஆனால் நிலவு அனைத்து நாட்களிலும் தோன்றுகிறதா? அதற்கு தேவை உள்ளது அல்லவா? வளர்பிறையும் உள்ளது அல்லவா? ஆக மாதத்தில் பாதி நாட்கள் மட்டும்தான் நான் தெரிவேன். மற்ற நாட்களில் என்ன மகத்துவம் உள்ளது கிருஷ்ணா? நீ வேண்டுமென்றே என்னை பரிகாசம் செய்கிறாய். சரி சரி, என்னை மன்னித்து விடாதே. நீ நிலவையே மிஞ்சுபவள். அது உண்மைதான்.
எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியுள்ளது? இப்போது கூறினாய் அல்லவா, இதுதான் சரி கிருஷ்ணா. இப்போதாவது ராதையின் மகத்துவத்தை தெரிந்து கொள். கிருஷ்ணனும் மகத்துவம் வாய்ந்தவனே. எங்கே கூறு பார்ப்போம். கிருஷ்ணனின் சிரசில் அழகான மயிலிறகு உள்ளது. அது ராதையிடம் உள்ளதா? அது சரி, அந்த மயிலிறகே ராதையை நோக்கி தான் செல்கிறது. சரி, கிருஷ்ணனிடம் புல்லாங்குழல் உள்ளது. எவ்வளவு இனிமையானது. அது ராதையிடம் உள்ளதா? அந்த புல்லாங்குழல் இசையே ராதே ராதே என்று தான் இசைக்கிறது. அது உனக்கு தெரியாதா? என் கிருஷ்ணன் நீலமேக கண்ணன், அழகு சுந்தரன் அவன். ராதையின் பிரகாசமான மீனி அருகில் இல்லை என்றால் கிருஷ்ணன் எங்கு தேவான்? என் கிருஷ்ணன் ஆனந்த ஸ்வரூபன். அந்த ஆனந்தமே பிரேமியின் ஸ்வரூபமான ராதையின் மூலம்தான் கிருஷ்ணனுக்கு வருகிறது. என் கிருஷ்ணன் அந்த கோவர்த மலையை தன் சுண்டு விரலில் தூக்கியவன். அவ்விடத்திலும் எமது ராதையே இருந்தால் அவளுடைய சக்தியை கொண்டே கிருஷ்ணன் மலையை வீழ்த்தினான். என் கிருஷ்ணனின் நாமமே மிக சிறந்தது. ராதை இல்லாமல் அது முழுமை பெறாது. ராதையின் பெயர் கிருஷ்ணனின் நாமத்திற்கு முன்னே சொல்லப்படுகிறது. அது உண்மைதானே? ராதே கிருஷ்ணா. ராதையின் நாமம் கூறும் பொழுது கிருஷ்ணனின் நாமமும் வருகிறது அல்லவா? என் ராதை காற்று போல. காற்றில்லை என்றால் ஏது சுவாசம்? என் கண்ணன் எல்லா இடங்களிலும் இருப்பவன். சரீரம் இல்லை என்றால் காற்றுக்கு ஏது வேலை? சரி, ஒப்புக்கொள்கிறேன். எனினும் ராதை ஆன்மா போல். அந்த உடலில் உயிர் இல்லை என்றால் அந்த உடம்பிற்கு மகத்துவம் ஏது? உண்மைதான். ராதை வேறு, கிருஷ்ணன் வேறு இல்லை. இருவரும் ஒன்றுதான். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். கிருஷ்ணனை இயக்குவது ராதை, ராதை இயக்குவது கிருஷ்ணனை. ராதை இல்லாமல் கிருஷ்ணன் இல்லை, கிருஷ்ணன் இல்லாமல் ராதை இல்லை. இருவருமே பூர்ணமானவர்கள். சுதாமா, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் கிருஷ்ணனை பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கு பாருங்கள். இப்பொழுது நீங்கள் யாருடைய மகத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவரை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் யாரு பேசினாலும் இவரையே வந்து சேரும். ஏனெனில் இந்த முழு கதையின் கதாபாத்திரத்தின் கதாநாயகனான சாக்ஷாத் கிருஷ்ணரின் அம்சமான நம் பகவானை இங்கு அமர்ந்து கொண்டு இவரே நம் எல்லோரையும் இங்கு நடிக்கவும் வைத்து அதை ரசித்துக் கொண்டும் இருக்கிறார். ஜெய் ஜெய் ராதே கிருஷ்ணா. நாராயணாய நமோ நமः, வாசுதேவாய நமோ நமः. காண்மிகம் யாவிலும் காண்கிறேன் உன்னையே, எங்கும் ஒன்று. கிருஷ்ணனின் மகத்துவத்தை, அவனுடைய அழகை எவரால் தான் எடுத்து சொல்ல முடியும்? அது சாத்தியமானால் அவன் அருளால், இல்லை இல்லை, அவனால் மட்டுமே முடியும். இருப்பினும் கிருஷ்ணனை போற்றி அவனுடைய அழகை, மகத்துவத்தை சித்தரித்து காட்டும் ஒரு நடனத்திற்கு நடனமாட வருகிறார் சாய் நிவர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். புஞ்சிரியோ
கிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினமான இன்று மிக அற்புதமாக கோலாகலமாக நாட்டியமாடி நடித்து பஜனை மூலமாக நம்மை ஆனந்தத்தின் உச்சத்திற்கு அழைத்து சென்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக குரு சரணாமிரதம் குழுவின் பஜனை நடைபெற இருக்கிறது.